சிஎம் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துக்காக வராரு. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போயிட்டாரு. இது எல்லாம் பேப்பராகவும் வார்த்தையாகவும் காதுக்கு நல்லா இருக்கே தவிர பட் செயலில் நடக்க வேண்டும் என்றுதான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்துள்ளார். இதற்காக தான் இந்த தாவேக அரசு இருக்கின்றது. வாயை திறங்க சிஎம். வணக்கம் பொலிட்டிக்கல் லீடர் திருச்சி பார்வையாளர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களை இந்த பதிவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 16ஆம் தேதி அதிமுகவில் இருந்து டிவிகேல இணைந்திருக்காரு. தனது விராலிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் டிவிகேல இணைஞ்சாரு. அது ஒரு எதிர்பார்க்காத ஒரு தகவல் தான். ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்கள் வளர்க்கப்பட்டு இப்படி அந்த கட்சியை ஒரு தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியை வளர்த்த ஏடிஎம்கே போன்ற ஒரு கட்சியிலிருந்து விஜயபாஸ்கர் அவர்கள் எண்ணற்ற மக்கள் பணிகளில் ஈடுபட்டு ஒரு நல்ல பெயர் பெற்றவர் விஜயபாஸ்கர். அவர் ஏடிஎம்கே கட்சிக்கு ஒரு பக்கபலமாக இந்த சூழலில் இருப்பதை விட்டுவிட்டு பதவிக்காகவே டிவிகேவில் இணைந்திருப்பது ஒரு கஷ்டமான ஒரு சூழலாக எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களும் இதை ஒரு ஏமாற்று செயலாகவே பார்க்கிறார்கள் தமிழக மக்கள். இப்படி போய்கொண்டிருக்கும் வேளையில் இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சாங்க. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆரம்பமே ஒரு அலப்பறை பண்ணாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் பிளாக் பேட்ச் அணிஞ்சு வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லி பிளாக் பேட்ச் அணிஞ்சிட்டு இன்னைக்கு திமுகவினர் வந்ததை நம்ம நீங்க பார்த்தோம். சரி, ஓகே, காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பமே இப்படி இருந்துச்சுன்னா அலப்பறையா இருந்துச்சு அப்படின்னா உள்ள ஃபயரா வெடிக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்த வேளையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் எதற்காக அந்த எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியினர் பிளாக் பேஜ் அடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து 2 வருடம் கழித்து பிரச்சாரங்களுக்கு சென்று டிவிக்கு வாக்களித்து இப்ப அவங்கள சிஎம் உட்கார வச்சு கிட்டத்தட்ட 38 நாட்கள் ஆகிறது. அந்த 30 நாட்களுக்கு பிறகும் தமிழகம் எந்த ஒரு முன்னேற்ற பாதையும் அடையவில்லை அப்படிங்கிறத அவங்க ஒரு பிளாக் பேஜ் அனுப்பிச்சு சொன்னாங்க. இப்பயாவது வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்ட்டு எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல செய்தியாளர்களை சந்தித்தோ இல்ல ஒரு அறிக்கையோ சோசியல் மீடியால ஒரு அறிக்கையோ ஒரு ட்வீட்டோ எதுவுமே பதிவிடுவதை தவிர்ப்பது மக்களிடையே ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறது. இது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எந்த ஒரு கிளாரிபிகேஷனும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால எதிர்கட்சியினர் பிளாக் பேஜ் அணிஞ்சிட்டு வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலியல் குற்றங்கள் இதுவரை இல்லாத பாலியல் குற்றங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 10-15 நாட்களில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கு. அப்போது சட்டம் ஒழுங்கு சீர்குலையுது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் பேஜ் அனுப்பிச்சிட்டு காலையிலேயே ஒரு போராட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க எதிர்கட்சியினர். அப்படி இருக்கக்கூடிய வேலையில சிஎம் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துக்காக வராரு. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போயிட்டாரு. லெஃப்ட்ல போயிட்டு சரிப்பா உள்ள போயிட்டாங்க, அப்போ உள்ள ஒரு ஃபயர் நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில ஆளுநர் ஐயா அவர்கள் வராங்க. தன்னுடைய உரையை படிக்கிறாரு. தன் உரையில் அரசு என்ன கொடுக்குமோ அந்த உரை தான் ஆளுநர் அவர்கள் படிப்பாங்க. அப்படி ஆங்கிலத்தில் தனது உரையை ஆரம்பித்து முழுவதும் முடிக்கிறார். அந்த உரையில் என்ன இருந்தது பாத்தீங்கன்னா, தமிழக அரசு ஒவ்வொரு திட்டங்கள் பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறது, பரிசீலனை இருக்கிறது, இதற்காக தான் இந்த தாவேக அரசு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பல செய்திகளை ஆளுநர் ஐயா அவர்கள் வாசிக்கின்றார். சரி, ஓகே, இது என்ன அரசு கொடுக்கின்றதோ அதை ஆளுநர் அவர்கள் தன் உரையாக வாசித்து அமர்கிறார். அதன் பிறகு தமிழில் படிக்கிறார். அதாவது தாவேக அரசு இதை செய்வதற்காக, ஒரு சமூக நீதிக்காக, மக்களின் நன்மைக்காக, காவலாளியாக இப்படின்னு சொல்லி எண்ணற்ற வார்த்தை ஜாலங்களால் பூச்சுடுகிறார்கள் சபாநாயகர்கள். இது எல்லாம் பேப்பராகவும் வார்த்தையாகவும் காதுக்கு நல்லா இருக்கே தவிர பட் செயலில் நடக்க வேண்டும் என்றுதான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்துள்ளார். அப்பொழுது இந்த ஒரு மாதத்தில் எதுவுமே நடைபெறவில்லை அப்படிங்கிறது தான் இங்க உள்ள ஒரே ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இலவச பேருந்து பற்றி பரிசீலனை பண்றீங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி ஆலோசனை செய்கிறது தமிழக அரசு. அப்பொழுது இதற்கு முன்னால் ஏன் இந்த பரிசீலனையும் இந்த ஆலோசனையும் நடைபெறவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு மக்கள்கிட்ட. ஏன் எதனால இந்த மாதிரி ஒரு போக்கஸ் பண்றாங்க தமிழக அரசு மக்களிடையே அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு மக்களிடையே ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகத்தையும் எழுப்பி இருக்கிறது தமிழக அரசின் செயல்பாடு மூலமாக. சரி, ஓகே, இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சு இது முடிச்சு ஏதாவது ஒரு வினா விடைக்கான நேரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே இல்லை. என்ன ஆரம்பிச்சு முடிச்சாச்சா? ஒண்ணுமே இல்லையே, என்ன இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் இன்று
தரமாற்றத்துடன் இன்னைக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரஸ் மீட்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா 3 நாளுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நீட்டிப்பு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது இந்த 3 நாட்கள் என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா வெள்ளி, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்கள் வந்து சட்டமன்றம் நடைபெறும். இந்த வெள்ளி, சனியில பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியினருக்கு வந்து வினாக்கள், அதாவது கேள்விகள், மக்களுக்கான கேள்விகளை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பாக இந்த 2 நாட்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் வந்து வழங்கப்படும். 2 நாட்களுக்கு பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமை போல் 3வது நாளாக தமிழக முதலமைச்சர் வந்து ஜோசப் விஜய் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக 3வது நாளாக சட்டமன்ற கூட்டத்தொடர் அமையும். சரி, ஓகே. இந்த 2 நாட்களில் எதிர்க்கட்சியினர் வந்து என்ன கேள்விகளை முன்வைப்பார்கள் என்று நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம். முக்கியமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாலியல் குற்ற செயல் வந்து கிட்டத்தட்ட இந்த 30 நாட்களில் 100க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து இதுவரை நடக்காத ஒன்று. இத்தனை நாள்ல ஒரு 10-15 நாள்ல இவ்வளோ ஒரு பாலியல் வன்கொடுமை வந்து நடக்குமா அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சியினர் வந்து ஒரு கேள்வியாக முன்வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது தமிழகத்தில். அதையும் வந்து கேள்வியாக வைப்பார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான என்ன திட்டங்கள் தமிழக அரசு கொண்டு வரப்போகிறது, என்ன திட்டங்கள் செயல்படுத்துவதற்காக ஆரம்பத்தில் உள்ளார்கள் என்பது எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை இல்லை என்பது மக்களிடையே ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. வேலை வாய்ப்பிற்காக, இளைஞரின் வேலை வாய்ப்பிற்காக இந்த தமிழக அரசு என்ன நடைமுறைப்படுத்துகிறது அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையாக கேட்க வேண்டும் என்று இதையும் வந்து ஒரு கேள்வியாக எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து கேட்க பெரிதும் எதிர்பார்ப்போடு உள்ளது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர். அது மட்டும் இல்லாமல் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி இது வந்து என்ன லெவல்ல இருக்கு, தமிழக அரசு இது எப்பொழுது தள்ளுபடி செய்யும் அப்படிங்கிறது இந்த கேள்வியும் வந்து முன்வைப்பார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது தமிழக மக்கள். அப்படியே இந்த ஒரு 4 பாயிண்ட்டுமே வந்து எதிர்க்கட்சியினர் வந்து ஒரு கேள்விகளாக வைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 நாட்களில் இது போன்ற ஒரு மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்விகளுக்கு தமிழக அரசு என்ன பதில் கூறுகிறது என்பதே இந்த 3 நாட்களில் தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு வேலையாக, நாளை தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன கேள்விகள் வைக்கிறாங்க, இதற்கு என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.